2026 ஸ்லாங்கூர் சுக்மா விளையாட்டுப் போட்டி நேற்று அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்த நிலையில் அதில் இடம்பெற்ற சிலம்ப போட்டியில் எழுந்த சில சர்ச்சைகள் தற்போது பல தரப்பினரின் கவனத்தை ஈர்த்துள்ளன. குறிப்பாக போட்டியின் போது காணப்பட்ட சில குளறுபடிகள் பினாங்கு, நெகிரி சிம்பிலான், பேரா மற்றும் மலாக்கா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சிலம்ப அணிகளுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தகுதியான நடுவர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு, புள்ளிகள் வழங்கப்பட்ட முறை, சில முடிவுகள் நியாயமானதாக இல்லை என்ற அதிருப்தி, மேலும் சில போட்டிகள் மீண்டும் நடத்தப்பட்டமை உள்ளிட்ட பல அம்சங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை என சம்பந்தப்பட்ட மாநில அணிகள் குறிப்பிட்டுள்ளன. இந்த விவகாரங்கள் தொடர்பில் உரிய தரப்புகள் விரைவில் நடவடிக்கை எடுத்து எழுந்துள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளையில் சிலம்ப போட்டியின் போது ஏற்பட்ட அதிருப்தி ஒரு கட்டத்தில் மோதலாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. இதன்போது சண்டை மூண்டதோடு நாற்காலிகள் தூக்கி வீசப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றது. இதனால் போட்டி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பல போட்டிகள் சுமூகமாக நடைபெற்ற நிலையில் பாடுபட்டு சுக்மா விளையாட்டு போட்டியில் இடம்பெற செய்யப்பட்ட சிலம்பத்தில் இத்தகைய விரும்பத்தகாத பிரச்சனைகள் நிகழ்ந்திருப்பது வருத்தமளிப்பதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் குறிப்பிட்டார். மிக மிக வருத்தம் அளிக்கும் ஒரு செய்தி. மித்த ஒரு 300 போட்டிகள் இருக்கு. அந்த 300 போட்டிகளில் பெரும்பாலான போட்டியில் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு இந்த சிலம்பமும் கபடியும் இந்த சுக்மா கேமில் பங்கு பெறணும் அப்படின்னு சமுதாயம் போராடி இதை வாங்கியிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவானது வருத்தம் அளிக்குது. ஸோ இதை சுமூகமாக கூடிய விரைவில் தீர்த்துட்டு பிள்ளைங்க போட்டி முடிஞ்சு இன்றைக்கி அவங்க வீடு திரும்பணும். அனைவரும் நல்ல முறையில் ஒரு தீர்வு காண்பாங்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி தீர்வு காணாவிட்டால் தகுந்த நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக பேராக் மாநிலம் இதுக்கு என்னதான் முடிவு, இதுக்கு காரணம் யார் என்று பொதுமக்களுக்கு தெரியணும். இதனிடையே இம்முறை நடைபெற்ற சிலம்ப போட்டி ஒட்டுமொத்தத்தில் பல்வேறு விஷயங்களை கேள்விக்குறியாக்கி இருப்பதாக மலாக்கா மாநில சிலம்ப கழக தலைவர் சுரேஷ் பாலகிருஷ்ணன் தமது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். நிறைய நடுவர்கள் நிறைய விஷயத்துல தடுமாறுற ஒரு சூழ்நிலைகளை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு விளையாட்டு முடிஞ்ச பிறகும் அந்த விளையாட்டுக்கான புள்ளிகள் வந்துட்ட பிறகு அந்த நடுவர்களாலேயே அந்த விளையாட்டு மறுபடியும் ரீமேட்ச் அப்படின்னு சொல்லி வர்ற பட்சத்துல அந்த விளையாட்டுக்கான அந்த நடுவர்கள் சரியா இயங்கல, சரியா புள்ளிகள் போடல அப்படின்றதுக்கான விஷயங்கள் அங்க நேரடியா சம்பந்தப்பட்ட நடுவர்களாலேயே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அதை வச்சுதான் நாங்க நிறைய பேர் அந்த இடத்துல ஜட்ஜ் பண்றாங்க, அந்த நடுவர்களோட விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல நிறைய பார்வைகள் எங்களுடைய பார்வைகள் ஒரே சாயலா ஒரே பகுதி நடுவர்கள் வேலை செய்யற மாதிரியும் அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுது சில விஷயத்துல. இது எல்லாமே அந்த போட்டி விளையாட்டுல நடந்த விஷயங்களா பதிவு பண்ணுவோம். சரி, நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு போட்டினா இது சாதாரணமா நம்ம போயிட்டு விளையாடுற போட்டி இல்லை. இது ஸ்பாரிங் இருக்கு. இது ஸ்பாரிங்னா புரிதல் ஒரு மாணவருக்கும் இன்னொரு மாணவருக்கும் வர சண்டை போட்டி முறை தான். ஸோ அந்த விஷயத்துல இது வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு அக்ரெசிவான விஷயங்கள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த சூழ்நிலையை உருவாக்குன அந்த டெக்னிக்கல் டீம், கலைநுட்ப குழு டீம் நடத்தின அந்த விதங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்க ஏற்பாடு செய்த விதங்கள்லாம் நல்லாவே இருந்தது. ஆனா இதோட உயிரோட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டி விளையாட்டு. அந்த போட்டி விளையாட்டுக்கு உள்ளுக்கு ஒரு களத்துல ஒரு மாணவன் இறங்கி நிக்கிறப்ப அங்க கொடுக்கப்படுற அந்த புள்ளிகளும் அங்க இருக்கிற அந்த நடைமுறைகளும் தான் ஒரு மானியத்தோட வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்குது. 2024 சரவாக் சுக்மாவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியிலும் சில குளறுபடிகள் காணப்பட்ட போதிலும் அவை மிதமான அளவிலேயே இருந்ததாக சுரேஷ் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஆனால் இம்முறை சில சம்பவங்கள் கண்கூடாகவும் மிக வெளிப்படையாகவும் இடம்பெற்றதை காண முடிந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார்.
ஈராண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சுக்மா நாட்டின் மிகவும் பிரசித்தி பெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாகும். இந்த போட்டிக்காக நீண்ட காலம் முழுமையாக தயாராகி கடும் போட்டித்தன்மையுடன் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு நியாயமான முடிவுகள் கிடைப்பது மிகவும் முக்கியமானது என சம்பந்தப்பட்ட தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் சிலம்ப போட்டி தொடர்பில் எழுந்துள்ள இந்த அதிருப்திகள் மற்றும் கேள்விகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படுமா என்பது தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள்தான் உரிய விளக்கத்தையும் பதிலையும் வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Masih mencari sofa yang betul-betul ikut style korang? Di Fela Design, anda boleh customize sofa anda sendiri daripada desain, warna hingga ke pilihan fabrik. Dengan pengalaman lebih 40 tahun dalam industri perabot, kami juga menawarkan koleksi farmhouse seperti modern farmhouse, rustic farmhouse dan juga classic cottage yang tengah trending sekarang. Dan khas yang untuk nampak video ni, beli mana-mana sofa dan dapatkan free throw cushion. Jom datang ke cawangan Fela Design yang berhampiran dengan rumah anda dan cipta sofa impian anda hari ini tertaluk terma dan syarat.